வணக்கம் மக்களே, நான் உங்கள் சித்ரா. நீங்க கேட்க போறது நீ நீயா இல்லை தென்றலா அத்தியாயம் 73. எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. இப்ப யாருக்கு இங்க கல்யாணம் என்று சாத்விகா பக்கத்துல இருந்த வசுவிடம் கேட்க, அது தெரிஞ்சா நாங்க ஏமா இங்க பீதியோட உட்கார்ந்துருக்க போறோம் என்றான் வாசு. என்னது, நீங்க தானே நேத்து ராகவன் அண்ணாக்கு கல்யாணம்னு சொன்னீங்க, இப்போ எப்படி சொல்றீங்க என்று வாசுவிடம் சாத்விகா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, பொண்ணு அழைச்சிட்டு வாங்கோ என்று ஐயரின் குரல் கேட்க திவ்யா சீதா இருவரும் மதுவை அழைத்துக் கொண்டு அவள் அறையிலிருந்து வெளியில் வந்தனர். வெள்ளை நிற புடவை முழுவதும் தங்கச்சரிகை வேலைப்பாடு. அழகாக இருந்தது புடவை. மதுவிற்கு ருத்ரமூர்த்தி எடுத்து கொடுத்த புடவைதான். ருத்ரமூர்த்தி கொடுத்த நகைகளை எல்லாம் மது அணிந்திருந்தாள். ஒரு இளவரசியை போல மதுவர அவளை பார்த்ததும் வாசு, சஞ்சய், சாத்விகா மூவரும் எழுந்து விட்டனர். மது அணிந்திருந்த புடவையை பார்த்ததும் வாசு மனதில் ஒரு நிம்மதி. வாசு மதுவை பார்க்க மதுவும் வாசுவை பார்த்து சிரித்தாள். மம்ஸ், ஏன்னா அணி சிரிக்கிறாங்க என்று சஞ்சய் கேட்க, என் தங்கச்சி ஒரு முடிவோட தாண்டா இருக்கா என்றான் வாசு பெருமிதத்தோடு. மதுவை பார்த்த மாயாவுக்கும் லதாவுக்கும் அதிர்ச்சி. அத்த, மதுவுக்கு கரிகாலன் குடும்பம் எடுத்து கொடுத்த புடவை இது இல்லையே என்று மாயா சொல்ல, நானும் கவனிச்சேன் என்றாள் லதா. சிறுங்கத்த, அவகிட்ட போய் என்னன்னு போய் கேட்டுட்டு வர என்று மாயா மதுவின் பக்கம் செல்ல, மாயாவை பார்த்த மதுவோ அவள் புருவங்களை உயர்த்தி, புடவை பார்த்து ஷாக் ஐடியா என்று கேட்க, ஆனந்த் ஃபேமிலி எடுத்து கொடுத்த சாரி இது இல்லையே என்று மாயா கேட்க, ஆமா இது இல்ல, அதுக்கு இப்ப என்ன என்று மது கேட்க, அது சரி எங்க, ஏன் அதை நீ கட்டல என்று மாயா கேட்க, என்ன சரியை நான் கட்டணும், அப்புறம் யார நான் கட்டிக்கணும், இதெல்லாம் நீ எனக்கு சொல்லக்கூடாது. எனக்கு எது சரியா இருக்குன்னு எனக்கு தெரியும், புரிஞ்சுதா என்று மது சொல்ல, அதை கேட்ட மதுவின் பக்கம் இருந்த சஞ்சயோ, சூப்பர் அணி என்று சஞ்சய் சொல்ல, சஞ்சயை திரும்பி மாயா முறைக்க, ஐயோ முறைக்காதமோ, எனக்கு பயந்து பயந்து வருது என்று சஞ்சய் சொல்ல, கல்யாணம் முடியட்டும், உங்களை எல்லாம் பாத்துக்கிறேன் என்றபடி மாயா லதாவின் பக்கம் சென்று விட்டாள். அத்த, அவ ரொம்ப திமிரா பேசுறா, எனக்கு என்னமோ இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா தவறாப்படுது என்று மாயா சொல்ல, டென்ஷன் எதுக்கு மாயா, இன்னும் 15 நிமிஷத்துல ஆனந்த் மது கழுத்துல தாலியை கட்ட போறான் என்றான் லதா. ஆனந்த் மது கழுத்துல தாலியை கட்டுவானாத்த என்று மாயா கேட்க, அவளை முறைத்த லதாவோ, கட்டுவான், ஆனந்த் மது கழுத்துல தாலியை கட்டுவான் என்று லதா அழுத்தி சொல்ல, இதே சமயம் கரிகாலனிடம் அவனின் மனைவி, சினகு, அந்த மது பொண்ணு நாம கொடுத்த புடவைய கட்டாம வேற ஏதோ புடவைய கட்டிட்டு வருது என்று சொல்ல, நானும் கவனிச்சேன், ஆனா இதெல்லாம் கேட்க இப்போ நேரம் இல்ல, கல்யாணம் முடியட்டும் அப்புறம் கேட்டுக்கலாம் என்று கரிகாலன் சொல்ல, சீக்கிரம் பொண்ணு அழைச்சிட்டு வந்து மனையில உட்கார வைங்க என்று ஐயரின் குரல் வர மதுவும் மணவரையில் சென்று அமர்ந்தாள். மதுவின் கண்கள் ராகவனை தேடியது. ஆனால் ராகவன் தான் அங்கு இல்லையே. மண்டபம் போல அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த வரவேற்பறையில் 300க்கும் மேற்பட்டோர் அமர்ந்திருந்தனர். இருந்தாலும் மதுவின் மனம் அவன் ஒருவனை மட்டும்தான் தேடியது. மது ராகவனை தேடுவதை பார்த்த சஞ்சயோ, மாம்ஸ், அண்ணா எங்கதான் போனாரு, பாவம் அண்ணி அண்ணனை தேடுறாங்க பாருங்க என்று சஞ்சய் சொல்ல, உங்க அண்ணன் என்கிட்ட சொல்லிட்டாடா போனா, என்கிட்ட கேக்குற, மதுவை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு, என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே என்று வாசு படபடப்போடு சொல்ல, மதுவின் பக்கம் இருந்த குருக்களும், ஏமா மனப்பொண்ணே, இந்த பூவை உன் முன்னாடி இருக்கிற கணபதி பெருமானுக்கு போடு என்று மதுவின் கையில் சில பூக்களை குருக்கள் கொடுக்க, மதுவும் தன் முன்னால் இருந்த விநாயகனை கண்மூடி வேண்டினான். பிள்ளையாரப்பா, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடு பிளீஸ் என்று கண்களை மூடி வேண்டிக் கொண்டிருந்தவளின் செவியில் சலசலப்பு கேட்கவே கண்களை திறந்தாள். அரண்மனையின் வரவேற்பறையில் அங்கு அமர்ந்திருந்த அனைவரும் எழுந்து நின்றிருந்தனர். இவங்கெல்லாம் ஏன் எந்திரிச்சு நிக்கிறாங்க என்றபடியே தன் முன்னே பார்த்தாள் மது. பட்டு வேட்டி பட்டு சட்டையில் அவள் முன்னே வந்து கொண்டிருந்தான் ராகவன். அவனின் தாடியை முழுவதுமாக வலித்திருந்தான். தன் அழகான மீசையை முறுக்கி விட்டிருந்தான். கையில் தங்க காப்பு ஒன்று அணிந்திருந்தவன் நெற்றியில் சிறியதாய் சந்தனமும் வைத்திருந்தான். மது எப்படித்தானே அவனை பார்க்க வேண்டும் என்று அவன் போதையில் இருந்த சமயம் அவளிடம் சொல்லியிருந்தாள். அதே போலவே இன்று வந்து கொண்டிருந்தான் ராகவன் அவளின் முன்னே. எப்பொழுதும் கூட்டும் சூட்டுமாய் பார்த்த ராகவனை அரைக்கை பட்டு சட்டை பட்டு வேட்டியில் பார்ப்பதற்கே அவ்வளவு அழகாக இருந்தது.
ராகவனை இப்படி மது மட்டுமல்ல அங்கிருந்து ஒருவர் கூட பார்த்ததில்லை. ஒற்றை கையால் மீசையை முறுக்கி விட்டுக் கொண்டே அவள் முன்னே வந்து கொண்டிருந்தான். அவளை பார்த்தபடி ராகவன். அவள் காணும் காட்சி கனவா நினைவா என்று தன்னை தானே கிள்ளி பார்த்து கொண்டாள் மது. ராகவனை பார்த்து வாசுவை வாயை பிளந்து விட்டான். வாவ், அண்ணாக்கு இந்த வேட்டி சட்டை ரொம்ப நல்லா இருக்கு என்று வாசுவின் பக்கம் இருந்து சாத்விகா சொல்ல வாசு அமைதியாய் நின்றான். அவனின் பக்கம் திரும்பினாள் சாத்விகா. ராகவனை பார்த்து மலைத்து போய் நின்ற வாசுவின் கன்னத்தில் கிள்ளினாள் சாத்விகா. அதன் பின் சுயநினைவுக்கு வந்த வாசுவோ, டே சஞ்சய், என்னடா இது, ராகவன் ஆளை மாறி இருக்கான் என்று சொல்ல, ஆமா மாம்ஸ், அண்ணா எந்த காஸ்டியூம்ல ஸ்டைலா கூடவே ஹான்சமா இருக்காருல என்று சஞ்சய் சொல்ல, உனக்கு உங்க அண்ணா புகழ்ந்து பேசலன்னா தூக்கமே வராதே, இருந்தாலும் நீ சொல்ற போல இன்னைக்கு என் அண்ணன் பயங்கரமா தாண்டா இருக்கான் என்று சொன்ன வாசுவும் சஞ்சயும் ராகவனின் பக்கம் செல்ல, ராகவனும் முன் வரிசையில் முதலாவது நாற்காலியில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து கொள்ள, அவனுக்கு கொஞ்சம் தள்ளி அவனது பாடி கார்ட்ஸ் நின்று கொண்டனர். ராகவனின் பக்கத்து நாற்காலியில் வாசு அமர, அவனுக்கு பக்கத்தில் சஞ்சய் அமர்ந்து கொண்டான். மச்சான், எங்கடா போன? காலையில ஒரு ரூமுக்கு போனேன், அங்க நீ இல்லையே என்று வாசு கேட்க, ஒரு முக்கியமான வேலையை முடிக்க போயிருந்தேன், நேரம் வரும்போது அதுக்கு என்ன வேலைன்னு உன்கிட்ட நான் சொல்றேன் என்று ராகவன் சொல்ல, என்றான் வாசு. ராகவனையும் அது பார்த்திருக்க ராகவனும் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். ராகவனை பார்த்த மாயாவுக்கும் நெஞ்சில் நீர் வெற்றி போனது. அத்த, எனக்கு என்னமோ இந்த கல்யாணம் நடக்கும்னு தோணல என்று மாயா சொல்ல, போய வச்சுட்டு சும்மா இரு என்றாள் லதா. மனவரையில் அமர்ந்திருந்த குருக்களோ அச்சதை தட்டை திவ்யாவிடம் நீட்டி, இந்த அச்சதையை எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அப்படியே மாங்கல்யத்துல ஆசீர்வாதமும் வாங்கிட்டு வாமா என்று ஐயர் சொல்ல, திவ்யாவும் அச்சதை தட்டை எல்லாரிடமும் கொண்டு சென்று நீட்டினாள். வாசுவோ ராகவனிடம், மச்சான் சீக்கிரம் கல்யாணத்தை நிறுத்தடா என்று வாசு சொல்ல, நான் ஏண்டா கல்யாணத்தை நிறுத்தணும் என்றான். ராகவனின் பதிலை கேட்ட வாசுவோ, எது என்று அதர்ந்தான். ராகவா, நீ இந்த கல்யாணத்தை நிறுத்த வந்ததாண்டா நாங்கெல்லாம் ஆர்வமா காத்துட்டு இருக்கோம் என்று வாசு சொல்ல, கல்யாணம் பண்ணிக்க போறதும் உன் தங்கச்சி, அவளுக்கு மாப்பிள்ள பிடிக்கலன்னா கல்யாணம் வேண்டாம்னா அந்த கல்யாணத்தை அவதானே நிறுத்தணும், நான்லாம் நிறுத்த முடியாது என்று ராகவன் சொல்ல, முடியலடா சாமி என்றான் வாசு. அதற்குள் திவ்யாவும் ராகவன் பக்கம் அச்சதை தட்டை எடுத்து வர அச்சதையை எடுத்துக்கொண்டான் ராகவன். ராகவன் அச்சதையை எடுத்ததும் மதுவின் கண்கள் கலங்கிவிட்டது. கலங்கிய மதுவின் கண்களையும் ராகவன் கவனிக்க தவறவில்லை. அச்சதையை எல்லோருக்கும் கொடுத்துவிட்டு மதுவின் பக்கம் வந்தாள் திவ்யா. மாங்கல்ய தட்டை அனைவரிடம் தூக்கி காட்டின குருகளோ அடுத்த நிமிடம், கெட்டி மேலும் கெட்டி மேலும் என்று கத்த மங்கள வாத்தியங்களும் வாசிக்கப்பட்டது. மதுவின் கண்கள் இப்போதும் ராகவனைத்தான் பார்த்திருந்தது. ராகவனும் மதுவைத்தான் பார்த்திருந்தான். ஐயர் ஆனந்திடம் மாங்கல்யத்தை கொடுக்க ஆனந்தம் கையில் மாங்கல்யத்தை வாங்கினான். மாங்கல்யத்தை வாங்கிய ஆனந்தோ மாங்கல்யத்தையும் மாயாவையும் மாறி மாறி பார்த்தான். ஆனந்தன் பின்னிருந்த கரிகாலனோ தன் மகனின் பக்கம் குனிந்து, என்னடா யோசனை, மது கழுத்துல தாலியை கட்டு என்று சொல்ல, மாயாவை பார்த்தவரை மதுவின் பக்கம் மாங்கல்ய நானை கொண்டு போனான் ஆனந்த். மதுவோ இறுக்கமாக 2 கண்களையும் மூடிக்கொள்ள அங்கிருந்த அனைவரும் அச்சதை தூவ எழுந்து கொண்டனர். திவ்யா, சஞ்சய், சீதா, சாத்விகா அனைவருக்கும் இதயம் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. வாசுவோ, டே சஞ்சய், என்னால முடியலடா, எனக்கு நெஞ்சுகளே வந்துடும் போல என்று வாசு சஞ்சய் மேல் சாய, யோ மாம்ஸ், என்னாச்சு என்றபடியே சஞ்சய் வாசுவை தாங்கி பிடித்தான். மதுவின் பின்னால் இருந்த திவ்யாவோ, இந்த பைத்தியக்காரி கல்யாணத்தை நிறுத்த சொன்ன கண்ணு மூடிட்டு உட்கார்ந்திருக்காளே என்று உள்ளுக்குள்ளே மதுவை திட்டிக் கொண்டிருந்தாள். மது கண்களை மூடியிருக்க அவள் அருகில் மாங்கல்ய நானை கொண்டு சென்ற ஆனந்தோ, மாயா என்று கத்திக்கொண்டு எழுந்து மயங்கி விழ போன மாயாவை நோக்கி ஓடினான். மாயாவை நோக்கி ஓடின ஆனந்தின் பக்கம் அனைவரின் கண்களும் செல்ல அங்கு என்ன நடக்கிறது என்று யாருக்குமே புரியவில்லை. ஆனால் ராகவனும் கையில் இருந்த காப்பை ஏற்றிவிட்டபடியே எழுந்தான். அங்கிருந்த ஒரு 40 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணை பார்த்து தலையசைத்தான் ராகவன். அந்த பெண் ஒரு மருத்துவச்சி. ராகவன் பார்த்ததும் உடனே மாயாவின் பக்கம் சென்றாள் அந்த பெண். மாயாவின் கண்களை பரிசோதித்து விட்டு நாடியை பிடித்து பார்த்த அந்த மருத்துவர் மாயாவை மடியில் தாங்கி இருந்த ஆனந்திடம், பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல, she is pregnant என்று சொல்ல, அதை பார்த்து கொண்டிருந்த கரிகாலனும் அவரது மனைவியும் பேயறிந்தார் போல நின்று கொண்டிருந்தனர். ஆனந்தை பார்த்த லதாவோ, ஆனந்த் என்ன பண்ணிட்டு இருக்க, மாயாவை நான் பாத்துக்கிறேன், நீ போய் மது கழுத்துல தாலி கட்டு என்று சொல்ல, முடியாது மேடம் என்றான் ஆனந்த். என்ன முடியாதா என்று லதா கோபத்தில் கத்த, ஆனந்த் என்னடா பண்ற, மது கழுத்துல தாலியை கட்டு என்று
கரிகாலன் ஆனந்தின் பக்கத்தில் வர, என்ன மன்னிச்சிருங்கப்பா, மாயா வயித்துல என் குழந்தை வளருது. இதுக்கு மேலேயும் மது குளத்துல தாலியை கட்ட என்னோட மனசாட்சி இடம் கொடுக்கல என்று ஆனந்த் சொல்ல, இதை கேட்ட சஞ்சயோ, மாம்ஸ், சம்பவம் பயங்கரமால இருக்கு என்று சொல்ல, இப்படி ஒரு ட்விஸ்ட நான் எதிர்பார்க்கலடா என்றான் வாசு. ஆனந்த் சொன்ன கேளுப்பா, மாயாவை மறந்துடு, மது குளத்துல தாலியை கட்டு என்று கரிகாலனின் மனைவி ஆனந்தின் பக்கம் வந்து சொல்ல, ஆமா, நீங்களும் ஒரு பொண்ணுதானே, எப்படி உங்களுக்கு இப்படி பேச தோணுது? இனி எனக்கு திருமணம்னு ஒண்ணு ஆனா அது மாயா கூட தான் என்று சொன்ன ஆனந்த் மயங்கி கிடந்த மாயாவை இரு கைகளாலும் ஏந்தியவன், மாயாவை தூக்கியபடியே அரண்மனையிலிருந்து வெளியேறியவன் தன் காரில் அவளை கிடத்தி மருத்துவமனை நோக்கி புறப்பட்டான். ஆனந்த் அரண்மனையை விட்டு வெளியே சென்றதும் மது எழப்போக மதுவை பார்த்த வாசுவோ, மது உட்காருமா, நீ எந்திரிக்காத என்றான் வாசு. மதுவும் வாசு சொன்னதும் அமர்ந்து விட்டார். அடுத்து ராகவனின் பக்கம் சென்ற வாசு, மச்சான் என்னடா பாத்துட்டு இருக்க, போ மது குளத்துல தாலியை கட்டு என்று சொல்ல, என்ன பேசிட்டு இருக்க நீ என்றாள் லதா. ராகவன் மதுவை லவ் பண்றான், அவளும் ராகவனை லவ் பண்றான். சோ அவங்க 2 பேருக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். நீங்க போட்ட திட்டமெல்லாம் தான் காத்துல கரைஞ்சு போச்சு. இதுக்கு மேல நீங்க அமைதியா இருக்கிறது தான் நல்லது என்று வாசு சொல்ல, என்னடா சொன்ன என்று வாசுவை அடிக்க கை ஓங்கினாள் லதா. லதாவின் கைகளை பிடித்து தடுத்த ராகவன் அவனின் முன்னே வந்து, வாசுவின் முன்னே வந்து, யாரு மேல கை வைக்கிறீங்க, அவன் என் நண்பன் என்று ராகவன் சொல்ல, அம்மாடா என்றாள் லதா. அவளை பார்த்து கேலி புன்னகை உதிர்த்த ராகவன், இத சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? அம்மாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா என்று ராகவன் கேட்க, ராகவா, நீ பழசெல்லாம் மனசுல வச்சுட்டு பேசிட்டு இருக்க. இந்த பொண்ணு உனக்கு வேணாம், சொன்னா கேளு. உன் ஸ்டேட்டஸ்க்கும் எவளுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. அவளுக்கு கல்யாணம் பண்ண கூடாது நீ என்று லதா சொல்ல, அப்படியா, நான் அவளை கல்யாணம் பண்ண கூடாதா என்று ராகவன் லதாவிடம் கேட்க, ஆமாப்பா என்றாள் லதா. மறுகணம் ராகவன் ஐயர் பக்கம் திரும்பி, ஐயரே, நல்ல நேரம் முடிய இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு என்று ராகவன் கேட்க, இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு என்றார் ஐயர். இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கா, இதோ வந்துடுற என்று மணவரியின் பக்கம் சென்றான் ராகவன். ராகவா, வேண்டாம், சொன்ன கேளு என்று லதா கத்தி கொண்டிருந்தாள். லதா கத்தியதெல்லாம் காற்றுதான் கரைந்து போனது. ராகவன் மதுவின் பக்கம் வந்து அமர, மதுவோ கண்கள் கலங்க ராகவனை பார்த்தாள். எது கலர என்றான் ராகவன். தெரியல என்றாள் மது. இனி எப்போ நீ அழக்கூடாது என்று லதாவை பார்த்த ராகவன் மதுவின் முகத்தை தன் கைகளில் ஏந்தியவன், அவள் நெற்றியில் தன் இதழை பதிக்க, இதை பார்த்த லதாவின் முகத்தில் செல்லும் கொல்லும் வெடித்தது. மாப்பிள்ளைக்கு மாலையை போடுங்க என்று ஐயர் மாலையை கையில் எடுக்க, வாசு ஓடி வந்து ஐயரின் கையில் இருந்த மாலையை வாங்கி ராகவனின் கழுத்தில் அணிவித்தான். அதைத் தொடர்ந்து ஐயர் ராகவனிடம், நீங்க தானே மாப்பிள்ளை, இதுல எந்த மாற்றமும் இல்லையே என்று கேட்க, ராகவனின் பக்கம் இருந்து வாசுவோ, குருக்களே, அவர்தான் மாப்பிள்ள, தாலியை எடுத்து என் நண்பன் கையில கொடுங்க என்று சொல்ல, சரிண்ணா என்று சொன்ன ஐயரோ, கெட்டி மேளம் கெட்டி மேளம் என்று சொல்லிவிட்டு மங்கல்ய நாணை ராகவனிடம் கொடுக்க, மதுவை பார்த்த ராகவன், இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் என் கூடவே இருப்பையா என்று கேட்க, என்றாள் மது. ஐ லவ் யூ சோ மச் என்ற ராகவன் மங்கள நாணை மதுவின் கழுத்தில் கட்ட, சுற்றி இருந்தவர்கள் அனைவரும் அச்சதை தூவினர். லதாவிற்கு அதன் பிறகு அங்கு நிற்க மனமில்லை. அரண்மனையை விட்டு வெளியே சென்று விட்டார். அதன் பிறகு அக்னியை வலம் வந்து மெட்டையை அணிவித்து அருந்ததியையும் பார்த்து எல்லா சடங்குகளும் முடிய, திருமணத்திற்கு வந்தவர்கள் எல்லாம் திருமண ஜோடிக்கு பரிசுகள் கொடுத்து புகைப்படங்களும் எடுத்துக்கொண்டனர். அடுத்த 1 மணி நேரத்தில் மது ராகவனின் திருமண செய்தி மின்னல் வேகத்தில் பெங்களூரு முழுவதும் பரவியது. திவ்யா, சீதா, சாத்விகா, சஞ்சய், வாசுவிற்கு மது ராகவனின் திருமணம் சந்தோஷத்தை மட்டுமல்ல, உற்சாகத்தையும் கொடுத்தது. மதுவின் கழுத்தில் ராகவனின் தாலி தள்ளிய தொங்கிக் கொண்டிருந்தது. ராகவன் அணிவித்த மெட்டி அவளை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தது. ராகவனின் கைப்பிடித்து அக்னி குண்டத்தை வளம் வந்தார். இதையெல்லாம் கனவில் மட்டும்தான் தான் காண முடியும் என்று நினைத்திருந்த மதுவிற்கோ இன்று நடந்தது எல்லாமே அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. மதுவின் வாழ்வில் மறக்க முடியாத நாளாக அந்த நாள் அமைந்து போனது. சடங்குகள் எல்லாம் நடந்து முடிய ராகவன் மதுவோடு போட்டோ எடுத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது பார்த்து அவனுடைய கைபேசி அலறவே தன் கைபேசி எடுத்து கைபேசி எண்ணை பார்த்தவன் கொஞ்சம் தள்ளி போய் பேசினான். மதுவை விட்டு கொஞ்சம் தள்ளி போய் பேசினான். பேசியவன்,
அப்படியே யாரிடமும் எதுவும் சொல்லாமல் தன் காரில் ஏறி புறப்பட்டு விட்டான். ராகவன் செல்வதை பார்த்த மதுவோ வாசுவிடம் வந்து, அண்ணா, அவர் எங்க போறார் என்று கேட்க, தெரியலம்மா, நானும் அதுதான் பார்த்துட்டு இருக்கேன். வந்துருவா, எதுவும் அவசரமான வேலையா இருக்கும் என்று வாசு சொல்ல, அந்த சமயம் அங்கே வந்த சாத்விகா தான் வைத்திருந்த பரிசு பொருளை மதுவிடம் கொடுத்துவிட்டு, அண்ணி, இது உங்களுக்கும் அண்ணனுக்கும் நான் தேடி தேடி வாங்கின பரிசு பொருள் என்று சொல்ல, தேங்க்யூ சாத்விகா என்றாள் மது. சரி அண்ணி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் என்று சாத்விகா சொல்ல, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாமே என்றான் வாசு. இல்ல, வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் என்று சாத்விகா சொல்ல, நான் வேணா ட்ராப் பண்ணவா என்று கேட்டான் வாசு. நான் கார்ல தான் வந்தேன், நானே போய்க்கிறேன் என்று சாத்விகா கூறினாள். அனைவரும் வாசல் வரை வந்து சாத்விகாவை வழி அனுப்பிவிட்டு திவ்யா, சீதா, சஞ்சய், வாசு என 4 வரவேற்பறைக்கு வர அங்க நின்றிருந்த மதுவோ, வாசுண்ணா, எனக்கு பயமா இருக்கு, அவர் எங்க போனாருன்னே தெரியல. இது வரைக்கும் உங்களுக்கோ சஞ்சய்க்கோ எனக்கோ சீதாவுக்கோ யாருக்கும் ஒரு கால் கூட பண்ணல. பிளீஸ்ண்ணா, அவர் எங்க இருக்காருன்னு போய் பாருங்களேன் என்று மது சொல்ல, சரிம்மா, நான் ஆபீஸ்ல இருக்கானான்னு போய் பார்த்துட்டு வரேன். கால் பண்ண அவ எடுக்கல, சோ நேர போய் பார்த்தா தான் சரியா இருக்கும் என்று வாசு கூற, நானும் ஜுவல்லரி ஷாப்லயும் டெக்ஸ்டைலையும் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துலயும் போய் பார்த்துட்டு வரேன் மாம்ஸ் என்று சஞ்சய் கூறினான். வாசுவும் சஞ்சயும் அரண்மனையை விட்டு கிளம்பிய பிறகு சீதா மதுவிடம், அண்ணி, பயப்படாதீங்க, அண்ணா வந்துருவாரு என்று சீதா சொல்ல, என்று சொல்ல சீதாவும் அவள் அறைக்கு சென்று விட்டாள். திவ்யா மதுவோடு அவள் அறையினுள் நுழைந்தாள். மதுவோ பதட்டத்தோடு மத்தையில் அமர அவளை பார்த்த திவ்யாவோ, எதுக்கு மது இவ்வளவு டென்ஷன், ராகவன் மாமா வந்துருவாரு, டோன்ட் ஃபீல் என்று திவ்யா சொல்ல, என்றாள் மது. ஆமா, நீ ராகவன் மாமாவை நினைச்சுதான் பதட்டப்படுறியா, இல்ல ஃபர்ஸ்ட் நைட் நினைச்சு இப்பவே பதட்டப்படுறியா என்று திவ்யா கேட்க, சி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, காலையில போனா அவரு இன்னும் காணோம், அதான் என்று மது கூற, ஏ, அதுதான் மாமாவை தேடி வாசு அண்ணாவும் சஞ்சயும் போயிருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாத டென்ஷன் ஆகுற என்று திவ்யா சொல்ல, எப்பொழுதும் ராகவன் அண்ணா என்று அழைக்கும் திவ்யா எப்பொழுதும் மாமா என்று அழைப்பதை பார்த்த மதுவோ, ஷன்னடி, அண்ணா எப்போ மாமா ஆனாரு என்று கேட்க, நான் தான் உன்கிட்ட சொன்னேன் இல்லடி, எப்போ உனக்கும் ராகவன் மாமாவுக்கும் கல்யாணம் நடக்குதோ அப்புறம் நான் சஞ்சய் கிட்ட லவ் சொல்வேன்னு, அதான் சஞ்சய் மனைவியான நான் ராகவன் சார முறைப்படி மாமானு தானே கூப்பிடணும், அதான் இப்ப இருந்தே கூப்பிடலான்னு என்று திவ்யா சொல்ல, சரிதான் என்றாள் மது சிரித்து கொண்டே. சரி, இப்படியே கல்யாண புடவையோட உட்கார்ந்திருப்பியா, போய் புடவைய மாத்திடி என்று திவ்யா சொல்ல, என்று மது புடவையை மாற்றிவிட்டு வந்தாள். மஞ்சள் நிற டிசைனர் புடவையில் தலை நிறைய பூ வைத்து நெற்றி வகட்டில் குங்குமத்தை வைத்து தங்கச் சிலையாய் புது தாலியோடு மதுவை பார்த்த திவ்யாவும், வாவ் மது, ரொம்ப அழகா இருக்கடி, எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா, என் கண்ணை பட்டுடும் போல, எங்கடி ஒளிச்சு வச்சிருந்த இவ்வளோ அழக என்று திவ்யா கேட்க, தலை நிறைய பூவும் நெற்றி வகட்டுல இந்த குங்குமமும் கழுத்துல கிடக்கிற மஞ்சள் கயிறும் ஒரு பொண்ணுக்கு கிடைச்சிட்டாலே போதும்டி, அவ தானே அழகுதாண்டி என்று மது சொல்ல, ஆமாண்டி, நீ சொல்றது உண்மைதான் என்றாள் திவ்யா. சரி வா, நம்ம பூஜை அறைக்கு போய் விளக்கு ஏத்திட்டு வந்துருவோம் என்று மது சொல்ல, ஆமல்ல, வீட்டுல பெரியவங்க இருந்தா எல்லாத்தையும் சரியா சொல்லி தருவாங்க, இந்த வீட்டுல பெரிய மனுஷன்னு ஒண்ணு இருக்கு, இருந்தாலும் இல்லாத மாதிரிதான், சரி வா போவோம் என்று சலித்து கொண்டு திவ்யா மதுவை அழைத்து கொண்டு பூஜை அறைக்கு சென்றாள். மதுவும் திவ்யாவும் பூஜை அறைக்கு செல்லும் போது இரவு மணி 7 இருக்கும். அப்பொழுது பூஜையெல்லாம் முடித்துவிட்டு மது நின்றிருக்க, அப்பொழுது ராகவனின் கார் சத்தம் கேட்டது. மது அவசரமாய் பூஜை அறையிலிருந்து அரண்மனை வாசலை நோக்கி ஓடி வந்தாள். காரிலிருந்து இறங்கிய ராகவன் தன்னை நோக்கி வந்த மதுவை ஒரு கணம் பார்த்துவிட்டு விறுவிறுவென நடந்து படியேறி அவனது அறைக்கு சென்று விட்டான். உணர்ச்சிகள் துடிக்கப்பட்டிருந்த ராகவன் முகத்தை பார்த்த மதுவோ, என்னாச்சு இவருக்கு, எதுவும் பிரச்சனையோ என்று யோசித்த கொண்டிருக்க, அந்த நேரம் பார்த்து வாசுவின் காரும் சஞ்சயின் காரும் ஒரு சேர அரண்மனைக்கு வந்தது. காரில் இருந்து அவசரமாக இறங்கிய வாசுவும் சஞ்சயும் ராகவனின் காரை வாசலில் பார்த்துவிட்டு
அரண்மனை உள்ளே நுழைந்தவர்கள் அங்கு நின்றிருந்த மதுவிடம், டிராகன் வந்துட்டானாமா என்று வாசு கேட்க, இப்பதானே வந்தாரு, என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா என்று மது கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா என்றான் வாசு. ம் என்றாள் மது. சரிம்மா, நான் ராகவனை பார்த்துட்டு வந்துடுறேன் என்று சஞ்சயும் வாசுவும் அவனின் அறைக்கு சென்று கதவை தட்ட, கமென் என்ற ராகவனின் அழைப்பில் உள்ளே சென்றனர் வாசுவும் சஞ்சயும். ராகவன் அவன் மெத்தையில் அமர்ந்திருக்க ராகவனின் பக்கம் சென்ற வாசுவோ, டேய், கல்யாணம் முடிஞ்ச கையோட எங்கடா போன? ஆபீஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா இடத்துலயும் தேடியாச்சு, துணிக்கடை, ஜவுளி கடை, காலேஜ், ஸ்கூல்னு எல்லா இடத்துலயும் பார்த்தாச்சு, எங்கேயும் நீ இல்ல, எங்க தாண்டா போன என்று வாசு கேட்க, உன் வீட்டுக்கு, உன் வீட்டுக்கு தாண்டா போனேன் என்றான் ராகவன். ஏன் வீட்டுக்கா என்றான் வாசு. ஆமா, உன் வீட்டுக்கு தான், உன் அப்பா அழைச்சிருந்தார், அதான் போயிருந்த என்று ராகவன் சொல்ல, அப்பாவா, அவர் இதுக்கு ஒண்ணு அழைச்சிருந்தார் என்று வாசு கேட்க, மதுவோட அப்பா கிருஷ்ணமூர்த்திக்கு சுயநினைவு திரும்பிருச்சு, அதான் வர சொல்லியிருந்தார் என்று ராகவன் சொல்ல, மதுவோட அப்பா, மதுவோட அப்பா எப்படி ஏன் வீட்டுல என்று கேட்ட வாசு சட்டென்று ஞாபகம் வந்தவனாய், அப்போ அப்போ இதுவரைக்கும் என் வீட்டுல என் அப்பா வச்சு வைத்தியம் பார்த்துட்டு இருந்த அவரோட நண்பர் மதுவோட அப்பாவா என்று அதிர்ச்சியாக வாசு கேட்க, என்றான் ராகவன். இனி என்னவெல்லாம் நடக்கப் போகிறது? நீ தீயா இல்லை தென்றலா? இந்த கதையில் என்பதை நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். மக்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு கதை எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. மக்களே, இந்த மாதிரியான நிறைய கதைகள் நம்மளோட சேனல்ல இருக்கு, சோ கேட்டு பாருங்க. ஹெட்போன் யூஸ் பண்ணி கேளுங்க, இந்த கதை உங்களுக்கு இன்னும் இன்னும் மிகவும் பிடிக்கும். மீண்டும் வேறொரு கதையில் உங்களை சந்திக்கும் வரை பபாய், டாடா.